Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணீங்க. வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க போறோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ் ஆகணும், பாஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ்டா போய் நம்ம என்ன பண்ணணும், சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அப்ப நான் வந்து மேக்ஸ்ல வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசையும் விருப்பமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம போடக்கூடிய எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கணும். சரியா? அப்படின்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மேக்ஸில் வந்து நான் சென்டம் எடுக்க முடியும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குவார்டர்லி எக்ஸாம்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூமோட புக் பேக் ஒன்வேர்டு எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அப்போ 17 ஒன்வேர்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து வரப்போது. ஒருவேளை வந்து அதாவது இப்போ குவார்டர்லி எக்ஸாமில் மேபி வந்து 3 ஒன்வேர்டு வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, புக் பேக்லேருந்தே கேட்டுருவாங்க. இருந்தாலும் புக் இன்சைடு நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேத்துக்கு மார்க் போகிறது எதில் மார்க் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1 மார்க்கில் மார்க் போகும், இல்லாட்டி 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரியில் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சென்டம் எடுக்கணும் ஃபோக்கஸ்டாக இருக்க பசங்க மற்ற எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எப்படி தான் எழுதிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த 1 மார்க்கில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் நீங்கள் 20 out of 20 எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது புக் பேக் ஒன்வேர்டு நீங்கள் பாருங்கள். புக் பேக் ஒன்வேர்டை பார்க்கும்போது நீங்கள் வந்து கீவேர்ட் செட் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா படிப்பீங்க. சரியா? ஒன்வேர்ட்ஸுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்கன்னா கீவேர்ட் செட் பண்ணி அப்படி கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் படிக்கும் போது தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணுங்க. சரியா? ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபோர்த் ஆப்ஷனாகவும், ஃபோர்த் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவும் இப்படி ஆப்ஷனை மாற்றி கொடுத்துறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில் நம்பர் 2 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கீவேர்ட் செட் பண்ணி படிப்போம். அப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், மாட்டிடுவோம். சரியா? அப்போ எப்பயுமே கீ ஆன்சர் வந்து ஆன்சருக்கு செட் பண்ணி படிங்க. இது வந்து ஒன்வேர்டு. அதுக்கப்புறம் புக் இன்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேணாம். ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சோடனே சம்மரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்மரியை நல்லா நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. மேக்ஸிமம் அதில் ஃபார்முலாஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரியா? எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே கிரியேட்டிவ் ஒன்வேர்ட்ஸ் வந்து நீங்களே ஒரு நோட்டில் என்ன பண்ணலாம்னா எழுதி வைக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி என்ன சார் பண்ணுறது? இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கும்போது 2 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லையும் இருந்தும், 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5th சாப்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான கொஸ்டின்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எதுலேருந்து நமக்கு வந்து அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ண நமக்குள்ள ஒரு ஐடியா முதல் கோ த்ரூ ஆயிடும். சரியா? ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ எந்த மாதிரியான கொஸ்டினுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு வரும். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுவும் சென்டம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம பேப்பர் தான் அதாவது அவங்கள்ட்ட பேச போகுது. இப்போ நம்ம கிளாஸில் டெஸ்ட் எழுதும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃபுக்கு தெரியும் இவங்க தான் நம்ம இந்த பொண்ணா இவ்வளோ தான் படிக்கும், இந்த பொண்ணா இந்த பையனா இவ்வளோ தான் படிப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாஃபுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் மார்க் போடும்போதே குறைச்சி போடுவாங்க, அதிகமாக போடுவாங்க. சரியா? ஆனால் பப்ளிக் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பேச போகிறீங்க. சரியா? அதான் உங்கள் பேப்பர் தான் பேச போகுது. அதனால தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இப்போ இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லபடியாக நமக்கு கெமிஸ்ட்ரி மாதிரியோ ஃபிசிக்ஸ் மாதிரியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். 5 மார்க் கொஸ்டினுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சப்ளியூஷன் கொடுத்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அதாவது ஒரு கொஸ்டினுக்குள்ளே 2 சப்ளியூஷன்லாம் கேட்க போகிறதில்ல, டேரெக்டாக 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லபடியாக 4 சாப்டர் மட்டும், நான் சொல்லக்கூடிய இந்த 4 சாப்டர் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சென்டம் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் ஈஸியாக எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர் இந்த 4 சாப்டரையும் நல்லபடியாக ஃபுல்லாக
ஒரு சம்மு கூட விடாமல் ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா நம்பிக்கையாக போகலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின் இருக்கும் போது மொத்தம் வந்து பார்த்தோன்னா 14 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எய்தராரில் 2 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 14 கொஸ்டின் வரும். அப்போ 6 சாப்டர் இருக்குது. 6 சாப்டருக்கு 2 கொஸ்டின் வச்சாலுமே எத்தனை கொஸ்டின் வரும்? 12 கொஸ்டின் தான் வரும். அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் மட்டும் நல்லா படிங்க. 5th சாப்டர் 6th சாப்டர் 5th சாப்டர்ல வந்து 3 5 மார்க் இந்த குவார்டர்லிக்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6th சாப்டர்ல வந்து 3 5 மார்க் இந்த குவார்டர்லிக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5th சாப்டர்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சம், அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் சாப்டர் 5th சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸோட வேல்யூ, அதே மாதிரி வெர்டெக்ஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லாட்டிக்ஸ் வெட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைன் பண்ணுவோம்ல, பேரபோலாவுக்கு, எலிப்ஸுக்கு, அதே மாதிரி ஹைபர்போலா, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடைசி எக்ஸசைஸில் 10 சம்மு தான் இருக்குது. அந்த 10 சம்மை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். இந்த 3 கொஸ்டின் நமக்கு கேட்க தான் போகிறாங்க. இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 6th சாப்டரில் cos a + b cos a - b sin a + b sin a - b இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது ரைட் தி ஈக்குவேஷன் ஆஃப், அதாவது வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரியா? அதாவது வெக்டர் பார்ட்டு பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பாராமெட்ரிக் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 2 பிளேனுக்கு இடைப்பட்ட என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோணம், அதாவது ஆங்கிள் கண்டுபிடிக்கக்கூடிய சம், இந்த மாதிரி சம் வந்து கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற சம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1st சாப்டர் 2nd சாப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் 6th சாப்டர் இதில் இருக்கக்கூடிய நீங்கள் சாப்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் சென்டமே ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 3rd சாப்டர் 4th சாப்டர் படிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா 3rd சாப்டரில் இந்த நடுவில் ஒரு 5 சம் இருக்குது பார்த்தீங்களா, x + 2 x - 3 x + 4 x + 6 சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூ 4 வேல்யூ கண்டுபிடிப்போம்ல, அந்த சம்லேருந்து ஒரு சம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசி எக்ஸசைஸ். சரியா? பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல், எவ்வளோ அதாவது எத்தனை பியூர்லி இமேஜினரிக்கு எத்தனை பியூர்லி ரியல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம்ல, அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் 3rd சாப்டர்லேருந்து. 4th சாப்டர்லேருந்து ஃபைன் தி வேல்யூ ஆஃப், ஃபைன் தி டொமைன் ஆஃப், அப்புறம் வந்து காசு, சைனு, டேன், இதோட கிராஃபும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நல்லபடியாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.